Hi students, இன்னைக்கு exercise 2.2ல 7th problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Find the greatest number consisting of 6 digits which is exactly divisible by 24, 15, 36 ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது நம்மள வந்து ஒரு greatest 6 digit number கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அந்த நம்பர் எப்படி இருக்கணும்னு சொல்லிருக்காங்கன்னா இந்த 24, 15, 36னால எக்ஸாக்ட்டா divisible ஆகணும் அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேவா? அந்த 6 digit நம்பர் என்ன நமக்கு தெரியாது. ஆனா ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்போம்ல. The greatest 6 digit number அது நமக்கு தெரியும். So first நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாம். 9,99,999. ஓகேவா? இதுதான் நமக்கு தெரிஞ்ச greatest 6 digit number. ஓகே? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த 24, 15, 36 எடுத்து LCM கண்டுபிடிக்க போறோம். நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை வச்சு இந்த நம்பர் எக்ஸாக்ட்டா divisible ஆகுதா நம்ம செக் பண்ணலாம். So first LCM கண்டுபிடிச்சுக்கலாம். முதல்ல 24 எடுத்துக்கலாம். 2 டேபிளே போடலாம். 1 2s are 2, 2 2s are 4. Again 2 table போடலாம். 6 2s are 12. Again 2 table போடலாம். 3 2s are 6. இப்போ 3ல தான் போட முடியும். 1 3s are 3. Next 15. 3 table எடுத்துக்கலாம். 5 3s are 15. Again 5ல தான் போட முடியும். 1 5s are 5. லாஸ்டா இருக்குது 36. 2 table எடுத்துக்கலாம். லாஸ்டா ஈவன்ல முடியுது. கண்டிப்பா 2ல டிவிசிபிள் ஆகும். 1 2s are 2, balance 1 இங்க இருக்கும். அப்ப இப்போ என்ன இருக்கு? 16 இருக்கு. 8 2s are 16. So again 2 table எடுத்துக்கலாம். 9 2s are 18. இப்போ 9 எதுல டிவிசிபிள் ஆகும்? 3 table போட்டுக்கலாம். 3 3s are 9. Again 3 எடுத்துக்கலாம். 1 3s are 3. அவ்வளவுதான். இப்போ எல்லா ஃபேக்டர்ஸையும் எடுத்து எழுதிடலாம். 24க்கு என்ன வந்தது? 2 into 2 into 2 எத்தனை டைம்ஸ் 2 வந்திருக்கு? 3 times 2 வந்திருக்கு. அப்ப 2 power 3 into 3 எத்தனை டைம் வந்திருக்கு? ஒரு தடவை தான் வந்திருக்கு. அது அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் 15. 15க்கு 3 1 டைம் வந்திருக்கு. 5 1 டைம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 36 இருக்கு. 36 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க. 2 டைம்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி 3யும் 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்ப 2 டைம்ஸ் இருக்கு. 3யும் 2 டைம்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம LCM கண்டுபிடிக்க போறோம். LCM நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கலாம். காமனா என்ன இருக்குன்னு பாருங்க. இங்கே 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. மூணுலயுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ரெண்டுல இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. நம்ம எப்படி எடுப்போம்? லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ்னா பவரை செக் பண்ணணும். பவர் எப்படி இருக்கணும்? பெரிய பவரா இருக்கணும். ஹையஸ்ட் பவரை தான் எடுத்து நம்ம எல்சிஎம்க்கு எப்போ எழுதுவோம். அப்ப 2 power 3 இருக்கு, 2 power 2 இருக்கு. இதுல ஹையஸ்ட் பவர் என்ன? 2 power 3. அதை எடுத்து எழுதிக்கலாம். 2 power 3. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 3 இருக்கு. எப்ப இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. மூணுலயுமே 3 இருக்கு காமனா. அப்போ ஹையஸ்ட் பவர் தான் நம்ம பார்க்கணும். இங்க பவர் 1 இருக்கு, இங்க பவர் 1 இருக்கு. இங்க என்ன இருக்கு? பவர் 2 இருக்கு. ஸோ ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கலாம். அப்ப 3 power 2. ஓகே, 3 2க்கு சேர்த்து காமனா ஒரு 3 எடுத்துக்கிறோம். பவர் ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து பேலன்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம எழுதிடலாம். இப்போ 2 நம்ம முடிச்சிட்டோம், 3யும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 5 மட்டும் தான் இருக்கு. அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். 5 power 1ன்னு. இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. 2 டைம்ஸ் இருக்கு. ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதியாச்சு. 2 power 3ன்னு. அடுத்து 3 வந்து மூணுலயுமே இருக்கனால இதை எடுத்துட்டோம். காமனா இருக்கனால இதை எடுத்தாச்சு. சோ இதுலயும் ஹையஸ்ட் பவர் என்ன? 3 power 2. அதையும் எடுத்து எழுதியாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கோ எல்சிஎம்ல கண்டிப்பா அதையும் எடுத்து நம்ம எழுதிடணும். அப்ப 5 மட்டும் பேலன்ஸ் இருக்கு. அதையும் எடுத்து எழுதியாச்சு. ஓகே, இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 power 3ன்னு என்ன மீனிங்? 2வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4, 4 2s are 8. 3யை இப்ப 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9 into 5. ஓகே, இப்ப 8 into 9 5s are 45ன்னு வந்துரும். அப்ப 8 into 45 என்ன ஆன்சர் வரும்? 45 into 8. 8 5s are 40. 8 4s are 32. 32 plus 4 என்னது? 36. So 360 தான் நம்மளோட ஆன்சர். LCM நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு 360 ஆன்சர் வந்துருச்சு. இப்போ இந்த 360 வச்சு அந்த 6 digit நம்பரை நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். ரிமைண்டர் நம்மளுக்கு 0 வருதா நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த 6 digit நம்பரை எடுத்திருக்கோம். இந்த நம்பரை வச்சு 360ஆல இப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். 360 into 2 போட்டு பார்ப்போம். 0 6 2s are 12, பேலன்ஸ் 1, 3 2s are 6 plus 1 7, 7 20 வருது. ஸோ 2 டைம்ஸ் போட்டா 7 20. 9
9ல 2 போச்சுன்னா 7, 9ல 7 போச்சுன்னா again 2 இருக்கும். இப்போ இந்த 9 இறக்கிடலாம். 360 5 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 0, 6 5s are 30, பேலன்ஸ் 3, 5 3s are 15, 15 plus 3 என்ன வந்துடும் 18 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் போட்டு பார்க்கலாம். 7ல போடலாம். 0, 6 7s are 42, பேலன்ஸ் 4 இருக்கும். 7 3s are 21, 21 plus 4 25. அப்போ 7 டைம்ஸ் போடலாம். நெக்ஸ்ட் போட்டோம் 8 போட்டோம்னா கொஞ்சம் பெரிய நம்பர் ஆயிடும். இதே எடுத்துக்கலாம். 2 5 2 0. 9, 9ல 2 போச்சுன்னா 7, 7ல 5 போச்சுன்னா 2. அகெயின் இந்த 9 இருக்கலாம். இந்த சேம் நம்பர் தான் வந்திருக்கு, அதனால 7வே மறுபடியும் எடுத்துக்கலாம். 2 5 2 0. அகெயின் 9 வந்துடும். 9ல 2 போச்சுன்னா 7, 7ல 5 போச்சுன்னா 2. இந்த 9 அப்படியே கீழே கொண்டுட்டு வந்துடலாம். அகெயின் 7 தான் போட முடியும். 7 போட்டோம்னா 2 5 2 0. 9, 9ல 2 போச்சுன்னா 7, 7ல 5 போச்சுன்னா 2. ஸோ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வந்திருக்கு பாருங்க, 279 வந்திருக்கு. ரிமைண்டர் நம்மளுக்கு 0 வரல. அப்போ இந்த நம்பர் வந்து எக்ஸாக்டா எதால டிவைட் ஆகல, 360ஆல டிவைட் ஆகல. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வந்திருக்க ரிமைண்டரை இந்த நம்பரோட சப்ராக்ட் பண்ண போறோம். ஓகேவா? 1999 இப்போ இந்த வந்திருக்க ரிமைண்டரை நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். 999999 சப்ராக்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ 279 சப்ராக்ட் பண்ண போறோம். 9ல 9 போச்சுன்னா 0, 9ல 7 போச்சுன்னா 2, அதே மாதிரி 9ல 2 போச்சுன்னா 7. பேலன்ஸ் இருக்கு, அந்த 3 9 எடுத்து எழுதிடலாம். அப்ப ஆன்சர் என்ன? 3 9 720 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த நம்பர் தான் எக்ஸாக்டா எதால டிவைட் ஆகும், 360ஆல டிவைட் ஆகும். ஸோ ஆன்சர் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, 999 720 is greatest six-digit number exactly divisible by 25, 15, 36 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளமை முடிச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இங்கே ரிமைண்டர் 0 வந்துருந்துச்சுன்னா எக்ஸாக்டா நம்மளால டிவைட் ஆகும்னு சொல்ல முடியும். ஆனால் இங்கே 0 வரல, அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த நம்பர்ல இருந்து, இந்த கிரேட்டஸ்ட் 6-digit நம்பர்ல இருந்து இந்த ரிமைண்டரை மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம். சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வருது. இப்போ இந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஆன்சர் எடுத்து இப்படி எழுதிடுங்க. 999 720 is the greatest 6-digit number exactly divisible by 25, 15, 36 எடுத்து எழுதிருங்க. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.